குளிக்க வேண்டும். ஓ நர்ஸ், நீங்கள் எங்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தீர்களா? எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் எங்கு போகிறீர்கள்? எனக்கு உணவு வேண்டும். மிஸ் ஸ்மைலி, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? எனக்கு பசிக்கிறது. ஹலோ, எனக்கு சாப்பாடு வேண்டும். தயவு செய்து. ஓ, நீ கட்டணம் செலுத்த வேண்டும். சரி, இதோ. ஆனால் இது ஒரு குப்பை மலை. கேட், இதை உனக்கு இலவசமாக தருகிறேன். நன்றி. அதில் என்ன இருக்கிறது? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் குப்பையை சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிட வேண்டும். என்னாகும் எனக்கு? நான் ஏற்கனவே பணத்தை தயாரித்து விட்டேன். அது வேற விஷயம். ஜஸ், இதோ உன் மதிய உணவு. ஓ, இங்கே வா. என்ன அது? காய்கறிகளா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். நான் அதை சாப்பிட மாட்டேன். உண்மையா? சரி, நான் சரியான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். நான் மெக்டொனால்ட்ஸ் வாங்குவேன். அது வேற விஷயம். அதை முயற்சிப்போம். ஓ, என்ன ஒரு வாசனை! அது என்ன? மெக்டொனால்ட்ஸ்? எனக்கு அது வேண்டும். எனக்கு ஏதாவது மீதமா இருக்கிறதா? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சரியானது. இது என் மதிய உணவு. அவள் என் உணவை திருடி விட்டாள். சிறப்பு, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி ஜெஸ். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? டிபனியின் பக்கம். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அது என் மதிய உணவா? ஓ இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அந்த வாசனை என்ன? ஓ, என்னை இது ஒரு பர்கர். சாம், இங்கே வா. அந்த பர்கரை அவளிடமிருந்து எடுத்துக்கோ. சரி மிஸ் டிபனி. ஜஸ், அதை திருப்பி கொடு. டிபனி, இதோ. ஓ, எனக்கும் ஃப்ரைஸ் வேண்டும். முடிஞ்சது. கேட், டிபனிக்கு ஃப்ரைஸ் வேண்டும். என்ன? ஓ, நன்றி சாம். உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? இப்போது நான் மதிய உணவு சாப்பிடலாம். பெண்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து என் பசியை கெடுக்காதீர்கள். அப்படியா? இங்க என்ன இருக்கிறது? கேட், உன் கால் எப்படி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, அதை நீட்டிக்க முயற்சிப்போம். சரியா? அதை செய்யலாம். அப்படியே. ஓ ஓ ஓ இது வலிக்கிறது. ஓ, அப்படின்னா நல்லா யோசிப்போம். அதுதான், உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறேன். ஆமா, இதோ, வாதிடாதீர்கள். அதை குடியுங்கள். இது உதவும். வாருங்கள். நான் போறேன். இது நல்ல சுவையில. இது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? பணத்தின் வாசனை. ஓ, நல்ல மதியம். ஜெஸ், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கால்களை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது? எனக்கு தெரியவில்லை. ஓ, உண்மையில எனக்கு தெரியும். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. நான் உனக்கு ஒரு ஐவி கொடுக்கிறேன். இது வேகமாக நடக்கும். நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சிறிது நேரம் தூங்க போகிறேன். வாவ், அது அழகான தண்ணீர். வாவ், எனக்கு அதுல கொஞ்சம் வேண்டும். என் காலில் ஒரு ஐவி வைக்கலாம். எல்லா குழாய்களையும் இணைத்து ஐவி பையில் இணைக்கலாம். அருமை. இப்போது அதை என் காலில் செலுத்தலாம். இது போல. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது. என்ன நடக்குது? அது என்னோட ஐவியா? அவள் என்னோட மருந்தை எடுத்துக்கொண்டாள். அவள் எப்படி தைரியமா பண்றா? இதுக்காக நான் அவளை தண்டிக்க போறேன். அவளுக்கு என் ஐவியின் துயரத்தை உணரச் செய்ய வேண்டும். அதை நச்சு கழிவில் போடுவோம். ஓ, இது மிகவும் புளிப்பு. என்ன நடக்கிறது எனக்கு? நான் முழுவதும் குலுக்குகிறேன். நகைச்சுவையாக இருக்கிறது. அரே, நீ யார்? நீ என் புதிய நோயாளியா? ஓ, மன்னிக்கவும், நான் உன்னை முற்றிலும் மறந்துவிட்டேன். அரே மிஸ் டிபனி, உனக்கு நான் என்ன செய்யலாம்? ஓ வாவ், 2 தங்க கட்டிகளுக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு சிறப்பு பிளாஸ்டர் உள்ளது. உன் கால்களை உடனே சரி செய்து விடுவேன். அரே, இப்போது உனக்கு ஆரோக்கியமான வலுவான மீன்வால் உள்ளது. ஆனால் எனக்கு மீன்வால் வேண்டாம். என்ன செய்து விட்டாய்? எனக்கு என் கால்களை திருப்பி கொடு. மருத்துவர் விஷயங்களை மேலும் மோசமாக்கியுள்ளார். நான் மிஸ் டிபனிக்கு உதவ வேண்டும். இது வேற விஷயம். நான் உங்களுக்கு பார்த்த மசாஜ் செய்யட்டுமா? இது ரொம்ப நல்லது சாம். நான் ரொம்ப பயந்தேன். அதனால நான் வியர்வை விட்டேன். நான் அமைதியா இருக்கணும்.
நான் அதை வெளியே இழுத்து விட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டும். சிறியவளே, ஓ வாருங்கள் கேட், உங்களுடன் தொடங்குவோம். நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், ஒரு ஊசி போடுவோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓடாதீர்கள் செல்லமே. அனைவரையும் காத்திருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸிடம் போகலாம். இங்கே வா ஜெஸ். இல்ல பணம் உதவாது. அவ போயிட்டா. அப்போ அவ இங்க இருக்கிறா. டிஃபனி, என்னிடம் வா, நான் உன்னை குணமாக்குவேன். இல்ல, மிஸ் டிபனி குத்து மருந்து தேவையில்லை. ஓ, என் விரல். நான் முட்டாளாக உணர்கிறேன். இல்ல, தயவு செய்து ஊசி வேண்டாம். தயவு செய்து போங்கள், வெளியேறுங்கள். நான் போக முடியாது. செப்பீங்களே உங்க இப்படி ஊசி போடணும். விட்டீங்க உங்க காஸ்டுகளோடய நீங்க தூரம் ஓட முடியாது. நீங்கள் பைத்தியம், எங்களை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு ஊசி போட விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. பெண்களே, நாம் எங்கே மறைவது? ஓ, வேகமாக ஓடு. ஓஹோ பெண்களே, இன்னும் ஓடுவதில் சோர்வாகவில்லை என்கிறீர்களா? ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். நான் விரைவாக முடித்து விடுவேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஜெஸ், கேட், டிபனி, நான் உங்கள் செவிலியர். ஓப்ஸ், மன்னிக்கவும் டாக்டர் குவென்டின். ஓ, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். ஓ, நாங்க கிளம்பி இருக்கிறோம் போல. எங்க கால்களை பாருங்க. எங்களுக்கு காஸ்ட் இல்ல மற்றும் நடக்க வலிக்கல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். அது அருமை. இப்ப நாங்க மருத்துவமனையை விட்டு செல்லலாம். ஆம், போகலாம். ஓ, இது வழுக்குகிறது. நான் விழுகிறேன். மீண்டும் காஸ்ட் அணிவது. அது எல்லாம் உன் தவறு. ஐயர் இங்கே வெடிஸ்கர். நிரம்பியது. குருதி, என்னை சாதனவே இல்லை. என்ன? அமைதி, அமைதி. அவை காடுகள். நான் இதை நக்க விரும்பவில்லை. என்ன 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 ஆசைக்கிறீர்கள்? நான் அதிர்ஷ்டசாலி. தயவு செய்து மிக்க நன்றி. ஆஹா, அதுதான். நீங்கள் அது சற்று மோசமா இருந்தது. எம் ஜூலி, இப்போ உன் தருணம். பார்த்ததற்கு நன்றி. ஓ, எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் வீணான மாளிகை சாக்ஸை சாப்பிட விரும்பவில்லை. அதை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சில பொடிகளை கூடையில சேர்த்து சாக்ஸ உள்ள விட்டு வெஷிங் மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். காத்திருப்போம். சீக்கிரம். மனித மெய்யுணர்வு. வாங்க போகலாம். இப்போது இதை ஒற்றுமையாக்கி அது முழுவதும் சரியாக இருக்கட்டும். வாவ், முடிந்தது. சந்தோஷமாக இருக்கிறது. என் செருப்பு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நன்றி நண்பரே, எனக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பமே. இதை கழுவி இருக்கிறீர்கள். அற்புதம். அப்படியா? நன்றி நண்பர்களே. பரவாயில்லை, நாம் இதை மீண்டும் செய்கிறோம். நன்றி. ஏய், முதலில் கார்டுகளை தேர்வு செய்வோம். எதுவும் இல்லை. ஓ இல்லை, நான் கேக்குகளை நக்குவதை காதலிக்கிறேன். ஆமாம், சரி. சரி, தொடங்கலாம். அருமை. இந்த கேக் எனதுதான். ஹூரே! இல்லை என்னிக், நீ விதிகளுக்கேற்ப விளையாட வேண்டும். எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மன்னிக்கவும். வாங்க. சரி புதன், உன் நேரம். சரி, கேக் கரிய நிறமாக இல்லை, ஆனால் எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், உறுதியாக குறை தீர்க்கத்தக்கது. இந்த கேக் எனது. ஓ மை கண்டா, என்ன என்ன? இந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் வந்துட்டது.
இங்கே வாருங்கள். ஆனால் கேக் மிகவும் சுவையாக உள்ளது. பாக்கு, பேப்பர், கத்தி, சூட். ஆஹா பாவே, நான் அத மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். அருமை, எனக்கு அது பிடிக்கும். ஓ, அது ஒரு நன்றி. சரி சரி சரி. பயப்படாதே, என்னிடம் ஒண்ணும் இல்லாதது நல்லதே. வேண்டாம் ஜூலி, உனக்கு தொரைக்கில்லை, அது உறுதி. நான் இந்த கேவலமான பொருட்களை எப்படி சாப்பிடுவது? என்ன அசிங்கம்! ஏய், என்னால் அதை நகர்த்த முடியல. நான் ரொம்ப மோசமானவளா இருக்கேன். நீ உன் பர்பஸை பயன்படுத்த விரும்புறியா? நன்றி, இது பயங்கரமா இருக்குது. வெற்றி பெருமிதம். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட வடிக்குது. புதன்கிழமை. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அடிச்சுட்டேன். அமைதியாக இரு. எங்கள்கிட்டமா ஒரு திட்டம் உள்ளது. சில தீ சேர்க்கணும். சாப்பிட இப்ப இவ்வளோ வெறுப்பா இருக்காது. சரி, இப்படிதான் நல்லதா இருக்கும். சரி, ஆமா, இந்த உணவை ருசியா கூட சொல்ல முடியாது, ஆனாலும் மென்ற சாப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓ, இது கெட்டதில்லையே. நான் இதை பார்க்க முடியாது. இங்கு தங்க முடியாது. என்ன ரம்மி பாக்கெட்டை விடவே எனக்கு புரியவில்லை. இதை போல் ஏற்கனவே யாரோ சாப்பிட்டுள்ளனர். சரி, இங்கே அட்டைகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேலை செய்யாது. படித்து பார்ப்பதா? வெளி, இது வேண்டாம். இதை தவிர்க்க வேண்டும். சரி, நீதான் முதல் நபர். ஓடு ஸ்டீவ். மேசையிலே ஒட்டி இருக்கிறது போல இருக்கிறது. பெண்கள், இதை உரிக்க உதவுங்கள். வாருங்கள். அது பயங்கரமானதே. ஓ இல்ல, நிறுத்து. பரவாயில்லை, நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன். அது குழப்பமா இருக்கு. நல்ல யோசனை. என்னிடத்தில் மிக அருமையான காண்டி உள்ளது. எந்த உகந்த சமயத்திற்கும் என் பையில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிபுணத்துவம் உள்ள பொருட்கள். அருமை. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஆஹா, இது உண்மையில் வேலை செய்கிறது. நல்லாள் செலி. ஜூலி, நீங்கள் அதை செய்து முடித்தீர்கள். நன்றி. என்ன ஒரு கோளாறு. அது வாவ், இது ரொம்பவே நகைப்பூட்டுகிறது. வா ஜூ, இது பயங்கரமாக உள்ளது. இப்போ யார் சிரிக்கிறாங்க? சரி, யார் ஆரம்பிக்க போகிறாங்க? ஏய் புதன். கம்மி கண்கள். என்ன குறித்து? என்ன என்ன? மீண்டும் ஒண்ணும் இல்ல. நேர்மை இல்ல. ஏ, நான் இதை நக்க போறேன். நான் சிறப்பிக்க போகிறேன் பெண்ணுகள். வாவ், இந்த மாமர்லேட் கண்கள் மிக அற்புதம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலும் கூடுதலா? சரி, அதே இது என் டர்ன். இல்ல ஜூலி, இது வேடிக்கை இல்ல. நான் முடியாது. அவர்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, ஜூலியே. புதன்கிழமை இந்த மாம்பழ கண்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. நீ அதை திறக்க விரும்புகிறாயா? செய்வோம். வா ஜூலி, நீ ஒரு பையனே. பார்ப்போம். என்னிடம் ஏதும் இல்லை. அப்படியா? அதனை நான் நக்க முடிகிறேன்.
வாங்க நண்பரே, ஆரம்பிப்போம். நாம் தொடங்குவோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன். வாவ், பற்றைய விதமாக அதிசயமாய் இருக்கிறது. ஏய், அதை இங்கே திருப்பி கொடு. அது பொல்லாதது. என் நாவு அல்லா இருக்கு. எனக்கும் அதை விரும்புகிறேன். வாவ், இந்த ஜெல்லி ருசியானது. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். அது மிகவும் கேலிகரமாயிருக்கிறதே. நீங்கள் வேடிக்கையானவர். குழவி பிழையாம இருக்க அவளை நம்ம நல்லா அடிச்சு செய்யலாம். என்னாவு உன் வாயை திறவு. என்னாவு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பார்ப்போம். என்னை நன்றாக பாடுங்கள். ஐயோ, எங்கிருக்கின்றன எனது கரும்பலகைகள்? நான் அப்படி படிப்பதில்லை. சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ. மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாவ், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே, இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன? உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள்.
இந்த அறையை பாருங்கள். வா நண்பா, சரி, இங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை விவியன், அருமை அருமை அருமை. எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல், அடுத்த துண்டு, சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன், மற்றொன்றின் மேல் வைக்கிறேன் மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். கலக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு, இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிரையர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும். சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு ஷோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை மற்றும் சில சுவையான உணவுகள். நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம்
ஓ ஆம். எவ்வளவு இனிமை! நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை, உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ ஜிம், நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவுவேன். நிக்கோல், வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. ஆஹா, எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் திருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொறுங்கள், எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளிக் கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே? எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே, போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை எண்ணம் ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள். நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகிகளை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா? கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போல் இருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான் மௌனம். இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். ஓ லிலி, சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. ஐயோ, பிழை. அவளை உதவி விடுவோம். நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி,
அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம். ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம். நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன. எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ. வாவ். Teammate is fired, Kino. அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிட கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிட பூசணி வந்தது? இதுக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான? ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு. எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல. என்னால் பாருங்க. சமையல் அறையில் என்ன நடந்தது? நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கம் தள்ளுவிட. நன்றி பாட்டி. பின்னர் சந்திப்போம். இணைப்பு. என்னை பாருங்கள். ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. என் பாரம் இப்போது. நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன மிஸ்டர்? சக. இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு, அதில் ஒரு ரகசியம் என்ன? உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும். ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3, 2, 1. 3, 2, 1. நன்றி. இல்லை. அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமா உள்ளது. ஹூரே! நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. அதற்கு வாருங்கள், பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. நான் குருடு. ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலயம் வடிவத்து. மேலும் மேலும் கழிவு. மேலும் 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 நல்லது. மேலும் என்னவே ஆனாலும் நாம இதை முயற்சி செய்யலாம்.
அது என்ன லூயி? வேகம், விரைவான ஒன்று. இது நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் ஓ நிக்கோல், கவனமாக இரு. ஹெலி, மன்னிக்கவும். லில்லி, உனக்கு உன் உணவு இருக்கிறது. சரி, பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். மியாவ் மியாவ், அமைதியாக இரு. மியாவ். அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு நான் கிளீனர் வாங்கிவிட்டேன். ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நேரங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாயிருக்கிறோம். ஆமா, முன்னவராக இருப்பாரா? முதலில் பெண்ணுடன் தொடங்குவோம். வாருங்கள் ஜெஸ், உங்களிடம் என்ன இருக்கிறது? நிறைய வண்ணமயமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த கேக்கும் மிகவும் அழகாக மாற்ற முடியும். ஓ, எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சது. வாவ். குவெண்டின், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேக்குகளை அலங்கரிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இது மெர்சல் இருக்கும். என்னோடது மிகவும் சிறந்தது. ஓ, இது உண்மையிலேயே நல்லது. ஆமா, நான் செயல்முறையை தொடங்குகிறேன். நான் இதை நிறங்களாக பிரிக்கிறேன். எவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. உனக்கு முடி உலர்த்தியதுக்கு தேவையானதில்லை. டிக்டாக்ல ஒரு கூலான ஜீவித்து தந்திரம் பார்த்தேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸை சூடுபடுத்த வேண்டும். அவைகளை கேக்கில் அழகாக பாய்ச்சலாம். பாருங்கள், அப்படி அழகாக உள்ளது. ஆனால் எனக்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டும். ஓ, இங்கே தேன் இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன். ஏனெனில் அது இன்னும் சிறந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாவ்! நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை தேனில் ஒட்டிக்கொள்ள முடியும். எனக்கு பெரிய ஸ்கிட்டில்ஸ் கோபுரம் இருக்கும். இன்னும் சானி. வா குவெண்டின், இது ஒரு அற்புதமான யோசனை. நீ உண்மையிலேயே ஒரு மந்திரியோ? இது ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட் காற்றில் மிதந்து ஸ்கிட்டில்ஸ் கடிதேற்போது மாதிரி இருக்கு. இது போல் இதற்கு முன் எதுவும் காணவில்லை. ஜெஸ், உன்னாலே நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு வித்தியாசமான நிறங்களிலான கிரீம் உள்ளது. மேலும் அது நிறைய உள்ளது. கேக்கின் சுற்றிலும் கிரீமை பிழியலாம். அதை பல நிறமாக விரும்புகிறேன். அதற்காக நாம் வித்தியாசமான நிறங்களிலான கிரீம்களை பயன்படுத்துகிறோம். வாவ்! இது மிக அழகாக வந்திருக்கிறது. நகர்கிறோம். சிறிது தட்டி மேலெழுப்ப வேண்டும் ஸ்பாடுலா உதவியுடன். வாவ்! உங்க கேக் குவெண்டினின் கேக்கை போலவே பிரகாசமாக இருக்கிறது. ஜஸ்ட் பின்னாடி இல்ல. அடுத்து என்ன நடக்கும்? நாம் ஒரு நிறம் துக்கோல் காகிதத்தை ஒட்டுவோம் மற்றும் அந்த கண்ணு கிளம்பல் பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நிறுத்துங்கள். வா, இதோ இப்போது புத்தியைகளை நீக்கி டாடா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மறுபடியும் சமமாக செய்கிறோம். வா, அப்போ சரி பசங்களா, உங்க அழகான கேக்குகளை சாப்பிட வெறுமதும் போச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் மிகவும் பசிக்கிறேன். என் கேக்கை சாப்பிட விரும்புகிறேன். அது ருசியாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளவு ஸ்கிடில் இருக்கின்றன. வாவ்! இந்த கேக்கில் பல அடுக்குகள். ருசி
நான் ஒவ்வொரு கடிகாரமும் அனுபவிக்கிறேன். சிறப்பு. அப்போ அடுத்ததை தொடர்வோம். குவென்டின் கேக்கை எப்படி அலங்கரிப்பார்? கனி மற்றும் பழங்கள். சிறப்பு. ஆம், இது எனக்கும் பிடிச்சிருக்கிறது. உன்னிடம் கிறிஸ்ட் கட்டுகளும் சாக்லேட் மக்காரோன்களும் M&M ர்களும் உள்ளன. ஓ, குவென்டின் கொஞ்சம் பொறாமைப்பட்டிருக்கிறார். அவசியமில்லை. பழங்களும் கனி இனிப்புகளும் கூட சரி, சிறந்தவையாகும். ஆரம்பிக்கலாம். முதலில் கிட்கேட் திறக்கிறேன். ஒரு யோசனை வந்தது. எனது மிக பிரியமான கிட்கேட்களை கேக் சுற்றி வைக்கலாம். இது மிக அழகாக இருக்கும். மற்றும் ஒன்று அருமை. இப்போது மேலே உருகிய சாக்லேட்டை ஊற்றி மேலும் சாக்லேட்டாக கூடும். வாவ், ஜெஸ் ஒரு மாபெரும் சாக்லேட் கேக் செய்ய திட்டம் போட்டுள்ளார். சாக்லேட் கேக்களை யார் விரும்பவில்லை? அனைவருக்கும் அது பிடிக்கும். சாக்லேட் உலகத்தில் மிகவும் ருசியானதாகவும். இது வடித்துவிடும். இப்போது மேலே M&M's வைப்போம். இது மிகவும் அழகாகவும் வண்ண மிகுதியானதாகவும் இருக்கிறது. இதை மேலும் சேர்க்க வேண்டும். நாமும் எல்லாவற்றையும் சாக்லேட் மக்ரூன்களால் அலங்கரிக்கப் போகிறோம். அவை மிகவும் குழு இருக்கின்றன. ஓ, அப்படிப்பட்ட கோக்கனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவேன். இல்லை, என் விஷயங்களை திருடாதே. இங்கே ஒரு ஸ்கூப் வைப்போம், பின்னர் இங்கே வைப்போம். எனக்கு தாங்கள் போதும். இந்த கோன்களை பாருங்கள். இது மிகவும் அருமை, அழகாக இருந்திருக்கிறது. ஜெஸ் ஏற்கனவே தனது கேக்கை அலங்கரித்து விட்டதால் இது குவென்டின் தயாராகும் நேரம். குவென்டின், வாருங்கள். அருமை. நமக்கு விதவிதமான நிற கிரீம் தேவை. அற்புதம். அருமை. இது ஏற்கனவே சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆரஞ்சு என்பது ஆரஞ்சு சுவையாகும். கண்டிப்பாக. நீல நிறத்தில் நீலப்பழம், சிகப்புல ராஸ்பெரி மற்றும் பச்சையில் கிவி இருக்கின்றன. வாவ். ஓ, இளஞ்சிவப்பு நிறத்திற்கு ஸ்ட்ராபெரிகள். டாடா, இத பாருங்கள். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்கள். யாருடைய கேக் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. வா, இது அபாரமாக இருக்கிறது. மற்றும் மாகரூன்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜெஸ் சாக்லேட் கேக்கை விரும்பினார். குவென்டின் என்ன செய்வார்? HBR ஆரஞ்சு ஒன்றை முயற்சி செய்யலாம். ஆரஞ்சு உண்டாகவே ருசியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிட்ரஸ் சுவை. பழங்களும் பேரிகங்களும் கொண்ட கேக் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் இதை முயற்சிக்க நான் பரிந்துரைக்கிறேன். சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு M&M கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ, அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்க. அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக
சாக்லேட். ஓ ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலும் சுவையான எம் களை சேர்க்கிறேன். ஓ ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். இருக்கும். வாவ், எவ்வளவு அழகான கேக்குகள். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அதை பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது. அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக. நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள். இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு கை உரைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன். கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன். என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன். இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். ஆம், இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா?
வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெலோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. ஓ, இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை. எனக்கு தெரியும் பாட்டி. நன்றி பேத்தி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. ஓ, இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. ஓ, உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. உம்மு பாட்டி மரம். கொஞ்சம் காத்திரு சார். ஐஸ், நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும். மோசமா இல்ல. நடுவில் சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது ஒன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல. சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம். அருமை. அவன் அசாதாரணமாக. சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும். முதலில் 4 வீட்டை இளஞ்சிவப்பு நிறத்தில் வைக்கப் போகிறேன். சரி, அதற்கான சரியான உடை எனக்கு தேவை. எந்த நிறத்தை தேர்வு செய்யலாம்? இளம் இளஞ்சிவப்பாக இருக்கட்டும். இது மேற்புறத்துக்கு சிறப்பாக இருக்கும். மற்றும் வீட்டிற்கே சேர்க்கவும். எனக்கு தெரியாது. கேட்டதற்கு நன்றி. அடுத்து முழுமையான மகிழ்ச்சிக்கு சில விவரங்களை சேர்க்க நேரமாகிவிட்டது. ஒரு ஒளிக்குச்சி எடுத்துக்கொண்டு இப்போது களிமண். ஓ, என்ன கரிசனம்! நன்றாக இருக்கிறது. ஓ, வணக்கம். நன்றி. நில்கிறேன். இங்கே இருக்கிறேன். சரி, போறோம். இந்த அழகை பாருங்கள். அழகிய மிருகத்தோல்.
இது என் வீட்டிற்கு சத்தமாக இருக்கும். சில பலூன்கள் சேர்ப்பது எப்படி? ஆச்சரியம். ஹே வென்ஸ்டே, என் வீடு எப்படி இருக்கு? SCY Pink. Orisimiria is to work here in your injury show. As home Krisam Sharon சரி. Kasil. ஓ இறைவா. ஓ வெட்னஸ்டே, உனக்கு நல்லாவா இருக்கு? எப்போதும் போல ஓகே தான். So certain Slake Ice to Kran. இப்போது என் வீடு கருப்பாக வண்ணம் பூசப்பட்டுள்ளது. சில விவரங்களை சேர்க்கும் நேரமாயிற்று. கல்லறையிலிருந்து எழுந்து என்னை வரும் அழகாக்க உதவுங்கள் ஜாம்பிகளே. வணக்கம் மேடம். ஆமா, எல்லாத்தையும் செய்யலாம். இது அழகாக இருக்கிறது. ஓ ஆமா, சரி, நான் வேலை செய்கிறேன். அது ரொம்ப பழக்கமானது. சில விவரங்கள். இந்த சுகுழி பாருங்கள். நாங்கள் மிகவும் பைத்தியமான ஒன்றை உருவாக்கப் போகிறோம். அருமை. அந்த கூரையை நீங்கள் இப்போது எப்படி விரும்புகிறீர்கள்? இது அற்புதமான வடிவமைப்பு. சில எலும்புகள் சுவர்களில் இருக்கின்றனவா? ஓ, முதுகெலும்பு கூடு. ஓ, இந்த மண்டையை பாருங்கள். என்னுடைய நினைப்பில் இது புதன்கிழமைக்கு பொருத்தமானது. நன்றாக இருக்கிறதா அம்மணி? சரி, இதோ வாக்களிக்கப்பட்ட கூலி. இதை மாண்டு பெற்றான். நன்றி அம்மா. பாதி இன்பமாக உள்ளது. கனவுகள், திசைலும் பேரதிர்ச்சி கனவுகள். அது சரிதானே? மேல் மாடிக்கு சென்று என் பிணியடங்கிய கோஷத்தை காவல் செய்யுங்கள். ஆஹா, கேளுங்கள், அவசர செய்தி. நமக்கு புதுமையான அக்கம்பக்கத்தவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்வி. அவள் புதிய இடம் எங்கள் அக்கம்பக்கத்தை ஒளிவிடுகிறது. நீ நம்ப மாட்டாய், ஆனால் மிகவும் இருண்ட மற்றும் பயங்கரமான இடம் ஒரு கல்லின் தூரத்தில் உள்ளது. இது புதன்கிழமை. நேரலை அறைக்கு ஒரு சிறிய புன்னகையை தருகிறாயா? கேமராவை ஒதுக்கி வையுங்கள். ஆனால் படம் எடுக்க அனுமதி இல்லை. அதே, எனது பூங்காவை பாதுகாக்க நேரம் வந்துவிட்டது. சரி, இந்த மரத்திலிருந்து தொடங்குவேன். தற்போது இதற்கு புது பின்னணி கொடுக்க வேண்டும். அது ஒரு கட்டம் போல. அமைதி. முடிந்தது. சரி, இப்போது அதை நீரேற்ற நேரம். இந்த மரத்தில் பூக்கள் மலர வேண்டும். அடடா, நாம் அதை செய்ய வேண்டும். சேர்ந்த பேட். அங்கே என்ன நடக்கிறது? எனது தலைவும். சரி, எனது பாதை முடிந்து விட்டது. நான் எனது பிடித்த ஆடை அணிந்து ஒரு காக்டெயில் கையில் கொண்டு கொஞ்ச நாட்கள் தத்ராவையில் சஃப்ளையாக போகலாம். நீ என்ன சொல்கிறாய் புதன்கிழமை? என்னை பரம சந்தோஷமாய் இருக்கிறது. அதை நான் பார்க்க முடியாது. என் புல்வெளியில் பூக்களோ காதலிகளோ இருக்க மாட்டார்கள். எனக்கு பிடித்தவங்காளிகளின் கல்லறைகள் முடிந்ததெல்லாம் சிறந்தது. அவற்று வழி எனக்கு என்றென்றும் உயிருடன் உள்ளனர். ஐஞ்சூர்ஹாண்டி ஃபர்ஃபரீட் சிவப்பு கம்பளமும் கூட்டத்திற்கு மண்டை ஓடுகள். இது முழுமையா செம்மையா தெரிகிறது. நல்லா இருக்கின்றது. புதன்கிழமை என்று அவர் என்ன பண்றாருன்னு நான் ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. பார்ப்பது நல்லது அல்ல. And it's your buying series selling. A near so. நன்றாக இருக்கிறது. ஓய், ஆனால் எனக்கு வீடு தேவை என்பதை நான் உணர்கிறேன். ஜாஸ் பலகை கருவை கொசுகம்பம் மற்றும் மேலும் உள்ள பயங்கரமான படம். என் வீட்டில் எனக்கு போதுமான கருப்பு பச்சை கூரைகள் இல்லை.
ஆஹா 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 மிகவும் நல்லது. ஆஹா சரியானது. என்னுடைய வீட்ல உள்ளெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓ நன்றி நண்பா. நான் உன் ரோஜா. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சவனா? உங்கள் மார்பை பந்தமாக பயன்படுத்துவேன். வணக்கம். இது மகிழ்ச்சி அடையுங்கள். இங்கே இருக்கின்றது. பாருங்கள் தயாரிப்பு. நீங்க சடல் வரேன் சரி இருக்கிறவா குஷனால் செகல் எரிசை இன்கின்றாலே பயபரை தேர்கோ. எந்த நஷ்டமும் இல்லை. அப்படியே போடுங்க. Ich war hier working als chef van Rome Aries en Windows al hele haar slash de are outings wat kan wij doen. அது என்ன? நானும் சுவர்கள் அலங்கரிக்க விரும்புகிறேன், ஆனால் அதை என்னுடைய சுலபமான முறையில் செய்து விடுகிறேன். அந்த துள்ளலான இதயங்களை பாருங்கள். மற்றும் ஒரு நெகிழும் பாயை தரையில் போடலாம். இப்போது நான் இங்கே ஓய்வெடுக்கலாம். எனது அழகு சாதனங்களுக்காக ஒரு மேசையும் வேண்டும். உடன் என் பிரதிபலிப்பை பரவசமாக பார்க்க ஒரு கண்ணாடியை கட்டலாம். என்னிடம் நிறைய மேக்கப் உள்ளது. நான் எல்லாம் ஒழுங்குபடுத்த போறேன். அருமை, நான் அற்புதமாக இருக்கிறேன். ஷெல்வுகள் எப்படி? என்னால் சரியாக இருக்க முடியும். முதலில் பூக்கள், என் விருப்பப்படம் மற்றும் சார்ஜ். நிச்சயமாக அது எனக்கு மிகவும் பொருந்தும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பார்பிக்கு அனுப்பிய அழைப்பு என்ன? அந்த விருந்தினர் மக்கள் எப்போதும் வரும்போது பரிசுகளை கொண்டு வருகிறார்கள். நான் எனது சிறப்பு உணவை அவளுக்கு கொண்டு வருவேன். மார்மலேட் ஐஸ், ஸ்ட்ராபெரி சிரப். மோசமில்லை. ஓ ஆம். ஹே நண்பர்களே, இப்படி எந்த ஒரு சிறு தின்பத்தை குறித்தது? இந்த கண்கள் மோசமாக அருவருப்பாக தோன்றுகின்றன. நன்றி புதன். உண்மையில் அது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? தண்ணீர் இல்லையா? அம்மா சரி. என்ன ஆச்சு? அது அற்புதம். ஏதாவது இருக்கா? என்ன? இப்ப செல்பிகள் சிரிச்சிங்க. வாவ், இது ஒரு அருமையான பார்ட்டி. அது சிறப்பாக தோன்றுகிறது. உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆஹா, வாவ். சரி, நாங்கள் துறப்பதை நிறுத்தப் போகிறோம். ஒட்டும் நேரம். அது விசித்திரமாக இருக்கிறது. அது வேலை செய்யவில்லை. ஓ, என் சிறிய உதவியாளர். மிகவும் நன்றி நண்பா. ஓ ஹி ஹி ஹி. சரி, வாவ், இது இப்போது மிகவும் சிறந்ததாக உள்ளது. இங்கே கொஞ்சம் கூடுதல் பசை. நன்றாக இருக்கிறது. இந்த கூரையை பாருங்கள். வாவ், நான் எல்லாவற்றையும் சில நிமிடங்களில் செய்துவிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு 3 மாடிகள் உள்ளன. உங்களுக்கும் இது பிடிக்கிறதா? ஓ,
என்ன நடந்தது? வீடு அழிந்து விட்டதா? ஓ, என்ன ஒரு கனவு. குவிண்டன், நீ மிகவும் நகைச்சுவையானவன். ஆம் ஆம், நீ எனக்கு உதவுவாயா? இன்னொரு ஒன்று இருக்கிறது. அது நிறைய க்ளூ. அது சரி, ஸ்காட்ச் டேப். ஆம், தயவு செய்து சுவற்றை பிடி. வீடு கிட்டத்தட்ட தயார். இன்னொரு பக்கம் தயார். நான் மாஸ்டரா. ஓ, என்ன சொல்வது? என் கை சிக்கிக் கொண்டது. நீங்கள் எனக்கு உதவ விரும்புகிறீர்களா? ஒன்றாக இழுக்கலாம். வாவ், இது வேலை செய்தது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஓ, எது இருந்தாலும் சரி. இங்கே என்ன இருக்கிறது? நீல வண்ணம் புரிகிறது நண்பா. நான் முழு வீட்டையும் நீலமாக ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அஃபாக், நிறைய பெயிண்ட் இருக்கிறது. என் வீடு இப்போது பிங்க் நிறமாக இருக்க போகிறது. நான் பிங்க் நெயில் பாலிஷ் பயன்படுத்துகிறேன். இங்கே கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், ஆனால் வீடு முடிக்கப்படவில்லை. குவிண்டன், உன் வீடு கிட்டத்தட்ட நீளமாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. பெரிய நெயில் பாலிஷ் பாட்டில் எப்படி இருக்கும்? வாவ், இது மிகவும் சிறந்தது. எல்லா பக்கங்களிலும் மூடுறேன், உள்ளே கூட. அப்படியா? என் வீடு தயார். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது எல்லாம் உனக்காக, செல்லமே. நானும் உன்னை நேசிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை மேலே ஒட்டுகிறேன். நானும். சரி நண்பா, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அரே, என்ன சிரிப்பாக இருக்கிறது. எனக்கு புரியல. லீவ். நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள்? ஓ, நான் நிறமூட்டலில் மூழ்கி இருக்கிறேன். ஆமாம், வீட்டின் முன்புல் ஒரு சிறந்த யோசனை. நீ மிகவும் புத்திசாலி. இந்த தோட்டத்திற்காக எனக்கு ஒரு வேலி தயார். இது அழகா? சொல்லுங்கள். நான் ஒரு வேலியையும் நிறுவியிருக்கிறேன். இது மிக சிறப்பாக தெரிகிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இப்படி ஒரு வட்டத்தை கார்ட்போர்டில் இருந்து வெட்டுவேன். அடுத்ததாக நான் சில துணிகளை சேர்க்க போகிறேன். நன்றாக இருக்கிறது. இதோ. நான் டிராம்போலினுக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறேன். நான் உண்மையில் இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். இன்னும் சில விவரங்கள். சரி, இது வேலை செய்கிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் இதை சோதிக்க விரும்புகிறீர்களா? ஹூரே! அது ஒரு சிறந்த யோசனை. ஓ, என் லபூபு சலிப்பாக இருக்கிறது. நீ ஸ்விங் செய்ய விரும்புகிறாயா? நான் இப்போது ஏதாவது யோசிக்கிறேன். சரி, இது கம்பிகளால் செய்யப்படலாம். அனைத்து விவரங்களையும் ஒற்றுவது தயார். நீங்கள் இதை அனுபவிக்கலாம். ஓ, அது அழகாக இருக்கிறது. இங்கேதான். ஆஹா, நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். ஓ, ஆம், எங்களை பாருங்கள். சரி, நாம் யார் குளிர்ச்சியாக இருப்போம் என்று பார்ப்போம். நான் பந்துகளுடன் ஒரு குளம் உருவாக்குவேன். அதுக்கு பக்கத்துல ஒரு சறுக்கல் வைக்கிறேன். இது அருமையாக வந்தது இல்லையா?
லபூபு, எனக்கும் இது பிடிக்கும். ஓ, இது என்ன? ஈ ஈ அடடா, ஹா, ஓ வாசனை. யோ, நீ என்ன தெரியும்? நான் என் காலுறையில் மணலை வைப்பேன், கொஞ்சம் கூடுதலாக. ஆஹா, மற்றும் நமக்கு இந்த பீன் பேக் நாற்காலி இருக்கிறது. மேலும் ஒரு கம்பளம், சில போஸ்டர்கள், சில அலமாரிகள், ஒரு டிவி. மிகவும் சரி, அனைவருக்கும் ஒரு டிவி மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து தேவை. என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு முதல் அறை பிடித்திருக்கிறது. இங்கே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்? சரி, நான் ஓவியங்கள், திரைகள், ஒரு அலமாரி, ஒரு இதய வடிவ பாய் சேர்க்கிறேன். மேலும் சில விவரங்களை சேர்க்கிறேன். மேலும் நிச்சயமாக அழகான விளக்குகள் இருக்க வேண்டும். அனாமா தொப்பி அணிந்து பார்க்கலாமா? மற்றும் முழு உடையையும். இது நம்ப முடியாத அளவுக்கு அழகாக மாறிவிட்டது. மிகவும் அழகாக. சுவையான இறைச்சி. ஓ, நீ என்ன செய்கிறாய்? ஓ ஓ நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்கள். நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஐஸ்கிரீம் குச்சிகளால் ஒரு மேசை செய்வேன். அடுத்ததாக நான் அதை சிவப்பாக வரையப் போகிறேன். ஈஹா, அருமை, அருமை, அருமை. மிகவும் சிறந்தது. குளிர்ச்சியாக உள்ளது. இந்த அலங்காரங்களை எல்லாம் பாருங்கள். இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா? சரி சரி நண்பா, நீ உன் மதிய உணவை அனுபவிக்கலாம். எனக்கு சோடா பிடிக்குமா? ஆஹா, என் சமையலறையும் கிட்டத்தட்ட தயார். நான் ஏற்கனவே அனைத்து மரச்சாமான்களையும் பொருத்தி விட்டேன். அரசே, அரசே, லபுபு, லபுபு. அஃப், ஏ, எங்கே இருக்கிறாய்? லபுபு, இல்லை. அடா, எங்கே? ஏன்? என்ன? அங்கே என்ன இருக்கிறது? ஓ, நீ ஏற்கனவே சாப்பிடுகிறாயா? நன்றாக செய்தாய், ஆனால் நான் உன்னை இழந்து விட்டேன். என்னிடம் வா. மூன்றாவது அறையில் நாம் என்ன செய்வோம்? முதலில் சில சுவரொட்டிகள் தேவை. பின்னர் ஒரு படுக்கை. நமக்கு கண்ணாடியுடன் ஒரு மேசையும் தேவை. சில திரைகள், மேலும் ஒரு குருச்சியோ. நீ என்ன நினைக்கிறாய், லபுபு? ஓ, இது மிகவும் வசதியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். கொஞ்சம் ஓய்வு எடு. வாவ்! மேலும் எனக்கு ஒரு ராக்கெட் வடிவ படுக்கை உள்ளது. பரி, உங்களிடம் அனைத்து விளையாட்டுகளுடன் கணினி மேசையும் உள்ளது. இனிய இரவு நண்பா. அறை அற்புதமாக இருக்கிறது, ஆனால் நாம் சும்மா இருக்க வேண்டும். நம்முடைய லபுபுக்கள். எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ, நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான்
ஸ்கிட்டில்ஸ் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றிவிட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மெந்தால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியன் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீப்பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கம்பளத்தில் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில திரவ பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டில இருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்கல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸ உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள்.
சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரிட்னி இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா விரிக்கணும். Ano predicting Branante spray sa small and trees like Rido. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றமளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவில் வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக்கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்க பாருங்கள். இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை, சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா? இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். எப்படி சுவையாக இருக்கு? பல்காக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி. என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீரும் காரமலை ஊற்றுகிறேன். ஒரு ஃபெரி டேக் மீ. இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல் அவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா. இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா,
நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது, எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கடை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டி எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை! என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர்! இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை! இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம்! பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மறைமா இதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்தவன். நான் எங்கு தொடங்குவது? எனக்கு தெரியும். அந்த நிறங்களை பாருங்கள். நான் கூரையை அலங்கரிக்கிறேன். இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லா இருக்கிறது. நான் உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். என்ன? வாவ்! ஏய், நீ என்ன செய்கிறாய்? நான் தயாராக இருக்கிறேன். நானும் கூரையுடன் தொடங்குவேன். ஆனால் நான் உலோக சங்கிலிகளை பயன்படுத்துவேன். ஆமாம், இது சரியானது. முத்தம் பதிலாக நான் ஒரு மண்டையை தொங்க விடுவேன். நீங்கள் பயந்து விட்டீர்களா? ஹா 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 ஹா! அருமை! பிலா 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 பிலா! உண்மையிலேயே அப்பா, என் அழகான ஜன்னல் சாளரங்களை பாருங்கள். என்ன? நான் கருப்பு சாளரங்களை வைத்திருப்பேன். ஆம், எதுவாக இருந்தாலும் என்ன சேர்க்கலாம்? சரி, நான் என் பிரகாசமான நிறங்களின் பலகையை எடுப்பேன். என் இளஞ்சிவப்பு வீட்டின் சுவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. ஆஃப் ஆஃப் ஆஃப்! எவ்வளவு மந்திரமாய் இருக்கிறது! வாவ்! நான் ஒரு சிறிய மென்மையான பாயை சேர்க்கிறேன். ஒரு ஊதா நிற கைகள் மேசை மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு கடின மேசை. சில வடிவமைப்புகளை சேர்க்கிறேன். வாவ்! என்ன? மற்றும் அலங்காரமாக வாவ்வால்களை வைத்திருப்பேன். குழு. அது ஊதா சுவர்களில் அற்புதமாக தெரிகிறது. அதை பாருங்கள். என் கைக்கழல்கள் இங்கே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. சிலந்தி வலைகளுடன் ஒரு சோஃபா, ஒரு மண்டையோடு மேசை மற்றும் ஒரு படுக்கை அறை மேசை. மேலே சில அலங்காரங்களை சேர்த்து ஒரு மிருதுவான பாய் கருப்பு. நிச்சயமாக அந்த விளக்கை பாருங்கள். ஓ, சுவைக்கும் கோம்பு. ஆம், பூம். நான் சுவரில் புதன்கிழமையின் புகைப்படத்தை ஒட்டுவேன். அப்படியா? அவளுக்கு எந்த அறை பிடிக்குமா? கண்டிப்பா. சரி சரி சரி, இது அற்புதமாக இருக்கிறது. சரி. ஆயு, வாவ்! நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். ஆம், இந்த விற்பனை இயந்திரத்தை பாருங்கள். உள்ளே சுவையான மிட்டாய் இருக்கிறது. மேலும் சில அழகான கரடிகள். எனக்கு வேறு ஒரு யோசனை வந்துவிட்டது. பார்ப்போம். இந்த அழகான வானவில் பாருங்கள்.
இது இந்த சுவரில் அருமையாக இருக்கும். கொடுத்தேன். உங்களுக்கு சில சுவையானவை வேண்டுமா? அதோ போங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். ஹே ஹே. ஓ நன்றி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். யாம் ஹூ. ஓ என் கடவுளே. சரி சரி பெண்களே, முதல் மாடி தயார். இது முற்றிலும் சிறந்தது. வாவ். அடுத்ததுக்கு போவோம். சமையலறைக்காக கருப்பு மரச்சாமான்களை பயன்படுத்துவேன். ஓ ஆம், அந்த அலமாரிகளை பாருங்கள். மண்டை ஓடுகளுடன் நிச்சயமாக. மற்றும் அதன் அருகில் ஒரு உண்மையான கல்லறை. வெறும் கிண்டல் தான். அங்கே அலமாரிகள், ஒரு மேசை, நாற்காலிகள் மற்றும் சில பாத்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக. வாவ், என்ன ஒரு உணர்வு. சுவரில் பழமையான கடிகாரம். இன்னும் சில விஷயங்கள் தயாராகிவிட்டது. ஓ, ஒரு வௌவால். ஓ மை காட், அது நமக்காக. இங்கே வா. புதன்கிழமை உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோக் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. நன்றாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இந்த சமையலறை இனி ஏற்றதல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆம், மிகவும் சிறந்தது. ஹே, நான் உண்மையில் இளஞ்சிவப்பு அலமாரிகளில் ஏதாவது வரைவேன். பார்ப்போம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சில மேலும் கூறுகளை சேர்த்தல். நான் ஒரு மேதை கலைஞன். இது குளிர்ச்சியாக இல்லையா? இதை உள்ள வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். ஒரு மேசையும் நாற்காலியையும் வைக்கிறேன். வாவ், பூனை பற்றி மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் சிறந்தவர். ஓ, நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஸ்பீக்கர் தேவை. சரி, இதோ இது. அதை விரும்புகிறது போல தெரிகிறது. ஓ, இந்த இசை. பெண்களே, உங்கள் சமையலறை சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சத்தமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது உங்களே? அப்படியா? நாம் அடுத்ததுக்கு போகிறோம். ஓ இல்லை, ஒரு சிலந்தி. அட, அது உண்மை அல்ல. என்ன டீனா, இது நகைச்சுவை அல்ல. ஓ, என்னை. சரி சரி சரி, பார்ப்போம். சிலந்தி வலை. சிறந்த திரைகள் இப்போது. நான் உடனே ஒரு பாயை சேர்க்கிறேன். மோசமில்லை. உன்னால் என்ன? என் திரைகள் வண்ணமயமான மணிகள் ஆக இருக்கும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இதோ ஒரு ஜன்னல், இன்னொரு ஒன்று மற்றும் ஒரு பிரகாசமான பாயும். முழு தரையும் இதனால் மூடப்படும். அருமை. நீ இங்கே என்ன செய்கிறாய்? கொஞ்சம் காத்திரு. அது சரி. அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ, என் புருவம். என்ன? ஓ, அதை அவசரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். நல்லது, மிகவும் சிறந்தது. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். சரி, வால்பேப்பர் பற்றி பேசுகிறோம். மூன்றாவது அறையில் சுவரில் யூனிகார்ன்கள் மற்றும் வானவில் இருக்கும்.
இது ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது உங்கள் கோட்டுகளுக்கான இடம், உங்கள் அழகான படுக்கை. இந்த இதய வடிவத்திலான தலையணையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஒரு மேக்க மேசை கண்டிப்பாக. ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய. நீங்கள் அதை விரும்புவீர்கள். ஹை பை நண்பா. அப்படியா டீனா, என் வீடு தயார். என்ன? நான் வேகமாக இருந்தேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு கருப்பு படுக்கை சந்திரனுடன். இது அற்புதமாக இருக்கிறது. சில விவரங்களை சேர்க்கிறது. அந்த சாண்டிலியர்கள். ஒரு வயலின் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள்? வென்ஸ்டே? ஓ சரி, இங்கே நாங்கள். ஆம், நீங்கள் இப்போது கண்டிப்பாக வாசிக்கலாம். ஹூம் ஹூம் ஹூம். பாருங்கள், பிரிட்னி. அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி. ஓ, என்னை ஆர்போஸ் வீடு புதன்கிழமைக்கும் என்னிடுக்கும் தயாராக உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கள் தங்கள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ பிரிட்னி, ஏதாவது பிரச்சனையா? டீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஹாரி, ஓ போகலாம். பெண்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். சிறப்பு. உங்கள் வீடுகள் மற்றும் பொம்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றாக விளையாடலாம். இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ருசியானது. சிறந்த நேரத்தை கழியுங்கள். அடுத்த சவாலில் உங்களை சந்திப்போம். அது மிக விரைவில் இருக்கும். பை. அப்படியா? யார் இது பறக்கிறான்? சரி, இது ஒரு சூப்பர் சமையல்காரர். அவர் எங்கு செல்கிறார்? புதிய சமையல் சவாலுக்காக. இளம் சமையல்காரர்கள் அவருக்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். அவர்களின் அற்புதமான தோற்றத்தால் அவர்கள் நிச்சயமாக அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வணக்கம் பெண்களே, உங்களை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. விதிகளை கேட்போம். உங்களில் யாரும் அனைத்து பணத்தையும் வெல்லலாம், ஆனால் உங்களில் ஒருவரே சிறந்தவராக இருக்க முடியும். சவாலின் விதிகள்: நான் ரிலே சக்கரத்தை சுழற்றுகிறேன், அதை இப்போது செய்வேன். உங்களில் ஒருவர் ஒரு உணவை $1 சமைப்பார். அது டிபனியாக இருக்கிறது. ஓ இல்லை, எனக்கு ரொட்டி மற்றும் நிறைய சாஸ் உள்ளது. அது சுவாரஸ்யமாக இல்லை. மற்றவரும் $100 சமைக்க போகிறார். ஜெஸ், அது நீங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னிடம் இப்போது என்ன இருக்கிறது? இவையெல்லாம் ஒரு நல்ல பர்கருக்கான பொருட்கள். மற்றொரு பெண் $1000 ஒரு உணவு வகையை சமைக்கிறாள். அது கேடாக இருக்கிறது. ஆமாம், அதிர்ஷ்டம் எனது பக்கம் உள்ளது. தொடங்குவோம். இங்கே எனக்கு ஒரு பொன் நீரூற்று கூட இருக்கிறது. பாருங்கள், அற்புதம். ஓ வாவ், உண்மையா? கைகளை களை. இது எனக்கே. சரி, நீ என்ன சமைக்க போகிறாய்? முதல் பணியாக பர்கர் சமைக்க வேண்டும். நீங்கள் இப்போது தொடங்கலாம். சரி, தொடங்கலாம். இந்த ரொட்டியை எடுத்து சேர்த்து நசுக்குவோம். இப்போது நாங்கள் ரொட்டியிலிருந்து ஒரு கட்லெட் செய்தோம். இப்போது நாங்கள் ஒரு சரியான வட்டத்தை ஸ்பிரிங்கிள்ஸ் பேக்கேஜ் கொண்டு வெட்டி அதை வாணலியில் வறுப்போம். அவைகள் கட்லெட் போல இருக்கின்றன, ஆனால் சுவைக்காக சில பார்பிக்யூ சாஸ் சேர்க்கவும். அருமை. பர்கர் பட்டீஸ் தயார். பனில் இடவும். அடுத்ததாக ஒரு பிரெட் சாலட் இலை வைக்கவும். அதை வாசபி சாஸ் கொண்டு மூடவும். இது துர்நாற்றம் உள்ளதும் கொஞ்சம் காரமாகவும் உள்ளது. ஓஹோ, மிகவும் காரமாக உள்ளது. இது எரிகிறது. ஓ இல்லை, உதவுங்கள். முடியாது, அவளுக்கு உதவி தேவை. உனக்கு என்ன ஆச்சு? ஓ, அது வெறும் தீ. வாங்க, என்கிட்ட குளிர் ஸ்ப்ரே இருக்கு. ஓ நன்றி செஃப். ஆம், இப்போது நாங்கள் கேட்சப்பை எடுத்து 2 துண்டு ரொட்டியை அதுல மூழ்கடிக்கிறோம். அது தக்காளி போல. அருமை. இது சுவையாக தெரிகிறது. பாருங்கள், நாங்கள் ரொட்டியிலிருந்து ஒரு பர்கரை உருவாக்கியுள்ளோம். என் உணவுடன் ஒப்பிட முடியாத சமையல் தொடங்குவோம்.
தக்காளியை நறுக்கவும் நான் ஒரு நிபுணன். அதை தூக்கி நறுக்கவும் அது வேலை செய்தது. இப்போது வெள்ளரிக்காய். யாசா, இப்போது நாங்கள் கோழி துண்டுகளை எடுத்து மாவில் உருட்டுகிறோம். பின்னர் அதை கிரில் மற்றும் ஆழமான எண்ணெயில் வறுக்கும் பாத்திரத்தில் இடுகிறோம். இதை போலவே எல்லா அதிகமானதும் போய்விடும். அருமை. இப்போது நமக்கு ஒரு பன், சாலட் இலைகள், மேலே சாஸ், தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் சில கோழி துண்டுகள். பன்னால் மூடி எல்லாவற்றையும் கம்பியால் குத்த வேண்டும். தயார். சூப்பர். கேட் என்ன செய்கிறாள்? பூம், அருமையாக மணக்கிறது. கைசாத்து சேர்ந்து எதுவும் இல்ல. நான் ஒரு ஸ்டேக் சமைக்கிறேன். நான் ஒரு குச்சியில இறால் சேர்க்க போறேன். அதுவே போதும் என நினைக்கிறேன். இப்போது நாங்கள் ஒரு பெரிய பனைக்கற்றையை எடுத்து தங்க நீரூற்றில் மூழ்கடிக்கிறோம். பனைக்கற்றை தங்கத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஓ ஆம், வா, இது நம்ப முடியாத அளவுக்கு அழகாக தெரிகிறது. நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். ஒரு பர்கரை தயாரிக்க நேரம் வந்துச்சு. நாம் பல லெட்டூஸ் இலைகளை பரப்புகிறோம். இப்போது அந்த ஸ்டேக்கை பாருங்கள். அற்புதமாக மணக்கிறது. ஓ வா, அழகாகவும் வறுத்தது போலவும் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை பலகையில வச்சு நறுக்குவோம். இப்போது நாங்கள் துண்டுகளை பர்கரில் வைக்கிறோம். அற்புதம். இறால்களை மேலே வையுங்கள். இப்போது எனக்கு சில சீஸ் தேவைப்படும். ஓ ஆம், இதன் துர்நாற்றம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஆனால் சரி, நான் அதை தேய்த்து விடுவேன். இது விலை உயர்ந்தது. சீஸை பரப்புவோம். இப்போது சில செர்ரி தக்காளிகள். Arismal boner pangaya frigel no vangram mot or ache workrom adlasinonge nerea sisas woodwom. மேலும் பிழியுங்கள். அதிகமாக இருந்தால் நல்லது. வாவ், நல்ல வேலை. கேட் நல்லா செய்தார். டிஃபனி $1 மதிப்புள்ள மளிகை பொருட்களால் என்ன செய்தார்? பார்ப்பதற்கு பர்கர் போல இருக்கிறது. நான் அதை சுவைக்கிறேன். நீங்கள் சாஸ் மற்றும் ரொட்டி இருந்தாலும் அது கொடுமை. ஓ, என்ன ஒரு வருத்தம். நான் முயன்றேன். ஜெஸ், நீ என்ன செஞ்சிருக்க? சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது உண்மையான பர்கர் போல இருக்கிறது. அதை சுவைத்து பார்ப்போம். சரி, இது சராசரி. நான் சிறந்ததை எதிர்பார்த்தேன். என்ன, உங்களுக்கு இது பிடிக்கவில்லையா? நான் உன் $1000 பர்கரை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அதை நான் சுவைக்கட்டும். வடிவத்தை மேலே இழுக்கவும். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சீஸ் சாஸ் பர்கரை அற்புதமாக முடிக்கிறது. சுவைக்கட்டும். கேட், நீ சிறந்தவள். பரிசை எடுத்துக்கொள். ஆஹா, உண்மையா? இது எல்லாம் எனக்கா? நன்றி. யாருக்கு $1 மதிப்புள்ள உணவு கிடைக்குது? அது இப்போது உங்களிடம் உள்ளது. என்ன உண்மையா? ஸ்ட்ராபெரி மற்றும் பால் பெட்டி. யார் $100 சமைக்க போகிறார்கள்? ஓ ஆம், அது கேட் தான். நன்றி. இறுதியாக, ஓ ஆம், என் மேசையில் இவ்வளவு நல்லவைகள். $1000. இது டிபனியின் முறை. இறுதியாக, அருமை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த பொன்னான பொருட்களை பாருங்கள். அற்புதம். நாங்கள் ஒரு மில்க் ஷேக் தயாரிக்கிறோம். தொடங்க நேரம். தொடங்குங்கள். சரி, நான் எங்கு தொடங்குவது? ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம். ஓ, மேலும் ஸ்ட்ராபெரிகள் பெற நான் அவற்றை வளர்க்க வேண்டும். ஸ்ட்ராபெரிகளை ஒரு குடுவையில் வைக்கலாம். கொஞ்சம் தண்ணீர் ஊற்றலாம். இப்போது நாம் காத்திருக்கிறோம். எவ்வளவு விரைவாக இருந்தது. அருமை. எனக்கு இப்போது நிறைய ஸ்ட்ராபெரிகள் உள்ளன. கண்டிப்பாக ஒரு காக்டெயில் செய்ய போதும். அறுவடை செய்ய நேரம் வந்துவிட்டது. அற்புதம். இப்போது நமக்கு கல்லில் முளைக்கீரை தேவை. இங்கே நமக்கு மசித்த முளைக்கீரை உள்ளது. பாலை ஊற்றி அனைத்தையும் கலக்கவும்.
என்ன ஹேங் அருமையா மணக்கின்றது. எனக்கு ஒரு கண்ணாடி தேவை. ஓ, அதை கேட்டுட்டு இருந்து கடன் வாங்குறேன். ஹே, நீ என்ன பண்ற? அது எனது. இல்ல இல்ல, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, நான் எனது சொந்த கண்ணாடியை உருவாக்குவேன். பால் பாக்கெட்டை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். இப்போது கீழே உள்ளதை பால் பாக்கெட் போல தெரியாமல் அலங்கரிக்கலாம். சரி, இதை வெட்டுவோம். அப்படியே நாங்கள் இதை அலங்கரிக்க போகிறோம். இது ஒரு முயலாக இருக்க போகிறது. அருமை. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, ஓரியோக்களை ஸ்பிளெண்டருக்கு அனுப்புகிறோம். அதிகமாக இருந்தால் அதுவே சிறந்தது. அடுத்தது ஒரு ஸ்பூன் நூடல்லா. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போது சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓ ஆம், மேலும் மார்ஷ்மெலோஸ். அவை மிகவும் அனிப்பாக இருக்கின்றன. அனைத்து சாக்லேட் பாலை ஊற்றுங்கள். வணக்கம். ஆமாம், மன்னிக்கவும் சமையல்காரர். நீங்கள் இங்க இருக்கிறீங்களா? ஆமா, நான் இதை பிளெண்டர்ல ஊத்துக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் கலக்குவோம். ஓ, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. அதை அணைத்து ஒரு மனம் பார்க்கிறேன். வாவ், மனம் அருமையாக இருக்கிறது. அதை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். இப்போது மேலே கொஞ்சம் கிரீம், மேலும் சாக்லேட் சிப்ஸ்களை தூவுங்கள். குச்சியை மறக்காதீர்கள். தயார், நான் முடித்து விட்டேன். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. தீபனி, நீ என்ன உருவாக்கினாய்? மிகவும் சுவையான ஒன்றை. நான் ஒரு பெரிய காக்டெயில் கொள்ளப் போகிறேன். தங்க பாலை கான்கிரீட் மிக்சரில் ஊற்று. அடுத்தது தங்க ஐஸ்கிரீம். ஓ ஆம், அப்படியா? இப்போ பொன்னிற நொடெல்லா மற்றும் பொன்னிற சர்க்கரையை ஊற்று. என்ன ஒரு ருசிகரமான காக்டெயில் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அத ஒரு பெரிய கண்ணாடியில ஊற்று. அது எவ்வளவு அழகாக மின்னுகிறது. மயக்கும். பெண்களே, நீங்களே பாருங்கள். ஓ வாவ், அவை உண்மையில் கூல். டிப்பனி, முயற்சிக்க நேரம். ஓ ஆம், டிபனியோட தொடங்கலாம். ஓ, மிகப்பெரிய காக்டெயில். இது நிச்சயமா சுவையா இருக்கணும். அதை முயற்சிப்போம். நான் அதிகம் எதிர்பார்த்தேன். அது சராசரிதான். இப்போது கேட் செய்த சாக்லேட் காக்டெயிலை ருசிக்கலாம். வாவ், நீ என் மனசை கவர்ந்து விட்ட கேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஜெஸ்டின் முறை. ஓ, இது இருக்க முடியாது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஜெஸ், நீங்களே இதை கண்டுபிடித்தீர்களா? எனக்கு குண்டுகள் மிகவும் பிடிக்கும். நீங்கள் ஏற்கனவே என்னை வென்று விட்டீர்கள். ஒரு காக்டெயில் முயற்சிப்போம். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஜெஸ், நீ வென்று விட்டாய். வாழ்த்துக்கள். இது எல்லாம் படைப்பாற்றலின் மேல்தான். ஆஹா, நன்றி. ஹாஹா. இப்போது கேட் மிக குறைந்த விலையில் உணவை சமைக்கிறார். என்ன, சர்க்கரை மற்றும் நெஸ்க்விக் மட்டும்? $100 விலை உணவை டிஃபனி தயாரிக்கிறார். சிறப்பு. என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், இது எனக்கு பிடிச்சிருக்கிறது. $1000 விலை உணவை ஜெஸ் தயாரிக்கிறார். வாவ், எனக்கு ஒரு பொன் முட்டை இருக்கிறது. அத பாருங்கள். அருமை. சாக்லேட் செய்ய முயற்சி செய். நீ இப்போது தொடங்கலாம். சரி, ஆனால் நான் அதை கோகோவும் சர்க்கரையும் கொண்டு எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. கோகோவும் சர்க்கரையும் ஒரு பானையில வைக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து எல்லாவற்றையும் கலக்குவோம். இது ஒரு சிறந்த சாக்லேட் ஆகிறது. இப்போது எல்லாவற்றையும் ஒரு ஃபாயில் அச்சில் ஊற்றுங்கள். சுவையாக இருக்கிறது. இதோ இதை ஒரு இதய வடிவில் உள்ள ஆஸ்டில் வைக்கிறோம். இது போலவே இப்போது நாங்கள் அதை உறைய வைக்கிறோம். இப்போது அதை வெளியே எடுக்க முயற்சிப்போம். ஓ ஆம், எனக்கு ஒரு சாக்லேட் இதயம் கிடைச்சது. அருமை. நீ என்ன நினைக்கிறாய்? குளிர், ஆனால் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். நான் சாக்லேட்டை மோல்டில் துண்டுகளாக பிரித்தேன். இப்போது சாக்லேட் உருகுவதற்காக அதை ஓவனுக்கு அனுப்புகிறோம். அப்போ நாம காத்திருக்கிறோம்.
முடிந்துவிட்டது. அதை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், அத பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது அத கொஞ்சம் கலக்குவோம். ஓ அருமை, என்ன அழகான யூனிகார்ன். வாவ், மோசமாக இல்ல. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முட்டையை இப்படி திறக்கிறோம். அது ரொம்ப கனமா இருக்கிறது. இப்போது அதை அச்சில் மாற்றுகிறோம். அதை ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கவும். அது முழுமையாக உருக வேண்டும். வாவ், இது தொடங்குகிறது. பாருங்கள், அற்புதம். வாவ், இப்போது அது உருகிவிட்டது. நாங்கள் சாக்லேட்டை தங்க குச்சியின் அச்சில் ஊற்றி பாப்கார்ன் மற்றும் சாக்லேட் தங்க சாக்லேட் தூவலுடன் அலங்கரிக்கிறோம். அதை அச்சிலிருந்து எடுக்கலாம். ஓ ஆம், நீங்கள் பெண்கள் ஏதேனும் தயாரித்தீர்களா? அதை விரைவில் சுவைக்க விடுங்கள். டிஃபனியின் சாக்லேட்டுடன் முயற்சிப்போம். வானவில் யூனிகார்ன். இது ருசியாக இருக்கிறது. ஜெஸ் என்ன செய்தார் பார்ப்போம். வாவ், தங்க கட்டிகள். நான் பார்வையை விளக்க முடியவில்லை. தங்கத்தை முயற்சிக்க விரும்புகிறேன். என் கனவு. மிகவும் ருசியாக இருக்கிறது. உனக்கு உண்மையிலேயே பிடிக்குதா? நான் முயற்சித்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கேட் தயாரித்த சாக்லேட் மட்டும் சுவைக்க வேண்டும். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதயம் வடிவில் சாக்லேட். கேட், நீயும் செய்து விட்டாய். ஆம், அற்புதம். நீங்கள் அனைவரும் சிறந்த சாக்லேட்டை செய்தீர்கள். சரி, இந்த சுற்றில் நட்பு வென்றது. பணம் அனைத்தும் உங்களுக்கே. உண்மையிலா? கைஸ், நான் இதை நம்ப முடியவில்லை. இது உண்மையா? ஓ ஆம், நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் உருகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் M&M சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டையே அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. M&M சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள்.
உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ்! பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்கப் போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா. சில செல்பிகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள், என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள். வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. சின்னம் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது? மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்ல, அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம்.